நேற்று டே 1 இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் பார்த்தா டெஸ்ட் சீரிஸை ஆரம்பித்து வச்சுட்டாங்க. நேற்று முதல் செஷன்லேருந்து 3வது செஷன் வரைக்கும் என்ன நடந்தது நான் உங்களுக்காக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவன் இன்னும் திருந்தலாமாமா. கிரிக்கெட் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நேற்று மேட்சே ஆரம்பிச்சது. நாங்கள் டேஸை வின் பண்ணிட்டோன்னு சொல்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்பேன் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் எடுத்துருப்பாங்க. ஸோ இது யாருக்கு சாதகமாக போச்சோ இல்லையா, நம்மளுடைய இந்தியன் பவுலருக்கு எல்லாருக்குமே பார்த்தா சாதகமாக போச்சு. நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கு மேலே விக்கெட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தா நேற்று ஒரே நாளில் 2 செஷன் மட்டும்தான் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடி இருப்பாங்க. நேற்று லாஸ்ட் செஷன் பார்த்தா நம்மளுடைய இந்தியா பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க. அப்போனா எந்த அளவில் நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, நேற்று நடந்த 3வது செஷனில் நம்மளுடைய கிளாசிக் ராகுல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செஞ்சுரி போட்டு பார்த்தோன்னா வேறு லெவல் இன்னிங்ஸாக கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் லீடில் தான் இருக்காங்க. இதை இன்னையோட செஷனில் பார்த்தா நம்மளுடைய இந்தியா லீடு எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சுமன் கில்லும் KL ராகுலும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா 2 பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. இவங்க எத்தனை ரன் அடிச்சிருப்பாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிக்கிட்டு வரேன். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவுக்காக பவுலிங் பண்ண யார் கொஞ்சம் பெஸ்ட்டாக தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன இது? ஒன்று சிராஜா இருக்கும், இன்னொன்று பார்த்தா ஜஸ்பிரீத் பும்ராவாக இருக்கும். இவங்க 2 பேரில் எக்கானமி என்ன எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, அஸ்வின் இல்லை, இந்த மாதிரி ஒரு புஜாரா இல்லை, இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை சேர்ந்தவங்க யாருமே பெருசாக ஒன்றும் இந்த டீமில் இல்லை. சோலி முடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா யங்ஸ்டர் பிளேயராக இருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவில் ஒரு தரமான சம்பவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியனோட கேப்டனான சுமன் கில் இப்போ பேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து கூட பார்த்தா தரமான ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் பார்த்தா ஒரு தரமான சம்பவத்தை கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதில் நடக்க போகிற 3 டெஸ்ட்லேயும் இந்தியா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துருங்க. நேற்று ஓவராலாக 2 செஷனையும் சேர்த்து வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்திருப்பாங்க. வெறும் 162 ரன்னு மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. எத்தனை ஓவர் விளையாடி இருப்பாங்கன்னு தெரியுமா? 44 ஒரு ஓவர் பார்த்தா விளையாடி இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். இதுக்கு இந்த ரன் அடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடிக்கலைங்க. ஸோ இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் அடித்ததுன்னு கேட்டிங்கன்னா ஷாய் ஹோப்ஸ் தான். வெறும் 32 ரன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிச்சிருப்பாங்க. 32 ரன்னே அதிகமாக பார்த்தீங்கன்னா அப்போலாம் எந்த அளவில் விளையாடிருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸோட பேட்ஸ்மேன் எல்லாருமே. அந்த அளவில் நம்மளுடைய இந்தியன் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக போட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். தரமான சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலாந்தில் எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்தாங்களோ அகெயின் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கூடியும் நாங்கள் இன்னும் தரமான சம்பவத்தை கொடுப்போம்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா தரமான பவுலிங் ஸ்பெல்லில் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்தியா பார்த்தா 121 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டு போயிருக்கு. இன்னும் இந்தியா பார்த்தா 41 ரன்னு பார்த்தா அடித்து முடிச்சா லீட் எடுத்துருவாங்க வெஸ்ட் இண்டீஸை. சரி, இதில் லீட் எடுப்பாங்களா? இன்றைக்கி நடக்க போகிற முதல் செஷனில் லீட் எடுப்பாங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் முதல்ல இன்னும் பேட்டிங்கில் பார்த்தா KL ராகுல் பார்த்தா நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ ஆஃப் செஞ்சுரி வேறு போட்டு முடிச்சுட்டாரா? இன்னும் பார்த்தா இன்றைக்கி செஞ்சுரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு மறக்காமல் அவங்களுடைய ஒப்பீனியன்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி நான் மாற்றி சொல்லிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேவ்ஸ்னு ஒருத்தவங்க தான் 32 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. ஹோப் பார்த்தீங்கன்னா 26 ரன்னு தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். சேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் 43 பாலுக்கு பார்த்தோன்னா வெறும் 24 ரன்னு மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்ப கேவலமாக விளையாடி இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும். ஆஸ்திரேலியா கூட எவ்வளவு கேவலமாக தோற்றுக்கிட்டு வராங்களோ அகைன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தோல்வியை பெறுவாங்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, வெஸ்ட் இண்டீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா புது பிளேயராக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேனை எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு தெரியுமா? அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய முகமது சிராஜ். நீங்கள் ஓவர் மட்டும் கொடுத்தா போதும்னா நான் பாட்டுன்னு இன்றைக்கி முழுக்க பார்த்தீங்கன்னா 200 ஓவர் இருந்தாலும் சரி 300 ஓவர் இருந்தாலும் சரி நான் பாட்டுன்னு போட்டுக்கிட்டே இருப்பேன்டான்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுன்னு ஓவரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, மீடியனும் எடுக்கிறாங்க, ரன்னும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஎஸ்பியாக இருக்கிற முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவத்தை பண்ணிக்கிட்டு வராரு. ஜஸ்பிரீத் பும்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஸோ நான் போடுற மாதிரி தான்டா போடுவேன், அதை உங்களால் முடிஞ்ச அடிச்சுக்குன்னு தான் சொல்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐபிஎல்லும் T20லும் சரி, ODIலும் சரி, டெஸ்ட்லையும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு எந்த மாதிரி ஒரு பவுலிங் ஸ்பில்லில் போட்டுக்கிட்டு இருக்காரு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 14 ஓவர் போட்டிருப்பாரு, 3 மீடியம் 42 ரன் தான் கொடுத்துருப்பாங்க, 3 விக்கெட்டு தூக்கியிருப்பாங்க. ஸோ எக்கானமி கேட்டிங்கன்னா 3.0ல் இருக்குது. அப்போனா எந்த அளவில் போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அடுத்து முகமது சிராஜ் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. 14 ஓவர் தான் சேவம் போட்டிருப்பாங்க, 3 மீடியம் எடுத்திருப்பாங்க. இவங்களும் வெறும் 40 ரன்னு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருப்பாங்க. எக்கானமி கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. பும்ரா விட பார்த்தா இவங்களுக்கு எக்கானமி கம்மியாக தான் இருக்குது, 2.86 தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய எக்கானமி. அதுக்கப்புறம் என்ன, நிதிஷ்குமார் ரெட்டி 4 ஓவர் போட்டிருப்பாங்க, 1 மீடியன், விக்கெட் எதுவுமே எடுக்கல. ஜடேஜா பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட்டிருப்பாங்க, விக்கெட் எதுவுமே எடுக்கல. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருப்பாங்க. ஸோ இங்கிலாந்து கூட விளையாடல, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இதில் விளையாடி இருக்காங்க. ஸோ 6 ஓவர் போட்டிருப்பாங்க, 2 விக்கெட் தூக்கியிருப்பாங்க. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் என்ன, வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்திருப்பாங்க. சரி, இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க, வின் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, ஸோ இன்றைக்கி நடக்க போகிற செஷனில் யார் லீடிங்கில் இருப்பாங்க, லீடிங்கில் இருக்க மாட்டாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி.